பேஸ்மெண்ட்டை வீக்கா வச்சுக்கிட்டே பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிடுறோம். பெண் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல கல்வியை கொடுத்துடுறாங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கோ, ஒரு எமோஷனலா மேனிபுலேட்டிவா இருக்க ஆளு கிட்ட எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம். இந்த எமோஷனலி மேனிபுலேட்டிவ் பீப்புள் கிட்ட ஒரு சில பேட்டர்ன் இருக்கும். அதுல நம்பர் 1, அவங்க அந்த பெண் குழந்தைங்களை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கூட்டு போயிருவாங்க. இதனால அந்த பொண்ணோட பேசிக் சப்போர்ட் சிஸ்டம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிருவாங்க. அடுத்த பேட்டர்ன் என்னன்னா, ஒரு ஹெல்தி பவுண்டரி அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னா அவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் உடைக்க பார்ப்பாங்க. உங்களோட செல்போன் எடுத்து பார்க்கிறது, உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் தராம இருக்கிறது, உங்களோட பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கிறது. அடுத்த பேட்டர்ன் என்னன்னா, உன்னை நான் காதலிக்கிறேன், உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றது. நீ எங்க இருக்க, என்ன பண்ற, எனக்கு வாய்ஸ் கால் பண்ணு, எனக்கு வீடியோ கால் பண்ணு, எனக்கு எங்க இருக்குன்னு காட்டு, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னா, அவரை எமோஷனலாவோ பிசிக்கலாவோ ஹர்ட் பண்ணிட்டு கேட்டா நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் காட்ட முடியும், அதனால தான் உன்கிட்ட காட்டுறேன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கான்ஃபிடென்ட்டா உடைக்கிறது. ஏன் ட்ரெஸ் பண்ணிருக்க, அது நல்லாவே இல்ல, ஏன் கருப்பா இருக்க, ஏன் கலரா இருக்க, ஏன் குண்டா இருக்க, ஏன் ஒல்லியா இருக்க, இந்த மாதிரி அந்த பொண்ணோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறது. பல பெண்கள் நம்ம தனிமையா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு பயந்துகிட்டே ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி டீல் பண்றது அப்படிங்கறது கண்டிப்பா சொல்லி தரணும்.